இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. காலுரையில் அல்லாஹ் என்ற எழுத்து தொடர்பான சர்ச்சை தொடர்பில் சமூக ஊடகத்தில் கருத்து சொன்னதற்காக 34 வயது சியோக் வாய்லுங் என்ற இளைஞருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை, 12,000 ரிங்கிட் அபராதம் ஆகியவற்றை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை ரத்து செய்தது. குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது அதை ஒப்புக்கொண்டதில் தவறு நடந்துவிட்டது என்று வாய்லுங் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் மீது மற்றொரு செக்ஷன்ஸ் நீதிமன்றத்தில் மீண்டும் குற்றச்சாட்டப்பட வேண்டும் என்று நீதிபதி அஹ்மத் வாச்சே உத்தரவிட்டார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 32 வயது எஸ் சுந்தர்ராஜ் என்பவரை கொலை செய்ததாக 42 வயது டி தனபாலன் மீது தெலு இந்தான் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தெலு இந்தான் லங்காப்பிலுள்ள ஜலான் தாமான் டத்தோ நஸ்ரியில் இக்கொலை சம்பவம் நிகழ்ந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜூம்போ என்ற பெரிய அளவிலான தர்பூசணி ஒன்று 25 ரிங்கிட்டிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோ 2 ரிங்கிட் 50 சென்ட் வீதம் விற்கப்படும் இந்த பெரிய அளவிலான தர்பூசணியின் விலை கிடுகிடியென உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஜும்போ தர்பூசணியின் எடை 9.7 கிலோ வரை உள்ளது. பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சருகுமானும் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் தங்கள் வசம் சருகுமான் இறைச்சி வைத்திருந்ததாக FRU போலீஸ் படையைச் சேர்ந்த 8 பேர் மீது சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. முறையான லைசன்ஸ் இன்றி 8 துண்டு சருகுமான் இறைச்சி வைத்திருந்ததாக 36 முதல் 50 வயது வரையிலான அந்த 8 குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒற்றுமை அரசாங்க செயலக உச்ச தலைமைத்துவ மன்றம் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்திருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது தயாரிக்கப்படுவதாக அவர் சொன்னார். சில வழக்கறிஞர்கள் நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் வாங்கியதாக வங்கி ஊழியர்கள் 2 வரை MACC கைது செய்திருக்கிறது. 35-43 வயதிலான அந்த இருவரும் மொத்தம் 3,16,064 ரிங்கீட்டை லஞ்சமாக பெற்றிருக்கின்றனர். வங்கிக் கடன் ஆவணங்களை தயாரிப்பதற்காக இந்த வங்கிகளுக்கு வாடிக்கையாளர்களை அனுப்புவதற்கு கைமாறாக இந்த லஞ்சத் தொகையை அவர்கள் பெற்றிருக்கின்றனர்.